ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் மிஸ்டர் 5001. இன்றைக்கி நம்ம ட்ராவல் லாகில் தூத்துக்குடி டு ஊட்டி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம் நியூ ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸும், மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்து நம்ம டாய் ட்ரெயினில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். டாய் ட்ரெயினில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அங்கே உள்ள நேச்சுரல் பியூட்டியெல்லாம் பார்த்துட்டு அங்கே நம்ம ஃபேஸ் பண்ண சிக்கல் எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் மூணாவது ரூட்டாக நம்ம பஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். பஸ்ஸில் நம்ம 14 ஹேர்பின் பெண்டையும் நம்ம இறங்கி நம்ம மொத்தமாக தூத்துக்குடி டு ஊட்டி ட்ரிப்பை சூப்பராக முடிக்க போகிறோம். மேட்டுப்பாளையத்தில் நம்ம ஃபேஸ் பண்ண சிக்கலும், டாய் ட்ரெயினுக்குள்ளே நம்ம ஃபேஸ் பண்ண சிக்கலும் உங்களுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு நாள் ட்ராவல் 3 வழி பாதை வெறும் 1000 ரூபாயில் உங்களால் நம்ப முடியுதா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, நம்மளோட இன்றைக்கி ட்ராவல் லாகில் நம்ம தூத்துக்குடி டு ஊட்டி நம்ம பார்க்க போகிறோம். தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம் வந்து லாஸ்ட் வீக் வந்து நமக்கு ட்ரெயின் வந்து புதுசாக ட்ரெயின் ஒன்று நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையமில் நம்ம ட்ரெயினில் லாஸ்ட் வீக்கே நான் ரிசர்வ் பண்ணிட்டேன். சைட் லோயர் நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்கோம். சைட் லோயர் நம்ம ரிசர்வ் பண்ணி நம்ம ட்ரெயின்குள்ளேயும் வந்தாச்சு. போகும்போச்சில் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். கோயம்புத்தூருக்கு யார் போவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. நமக்கு சைட் லோவர் கீழேயே நம்ம போட்டாச்சு. ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் கிளம்பி நம்ம ஊட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. நம்ம புது ட்ரெயினில் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஊட்டியையும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நம்ம இப்போது மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம 10:30 போல் கிளம்பி நம்ம இங்கே 7:45க்கு தான் இங்கே டைமிங்கு. ஆனால் இங்கே வந்து நம்மளை 7:31க்கே நம்மளை இங்கே ரீச் பண்ண வச்சுட்டாங்க. மேட்டுப்பாளையத்தில் வந்து நம்ம சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். எதுக்குன்னா, நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து இங்கே மேட்டுப்பாளையம் வந்து 7:30க்கு வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே ரெஸ்ட் ரூமுக்கு போகணும் அப்படின்னா இங்கே ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ஒன்று தான் இருக்குது. அதுலேயும் லேடிஸும் இங்கே தான் போகணும், ஜென்ட்ஸும் இங்கே தான் போகணும். சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடுமே ஒரே ஒரு கேண்டீன், கொஞ்சம் நார்மல் சைஸில் தான் இருக்கும். சாப்பாடும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். எதுக்குன்னா, நீங்கள் தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம் ட்ரெயின் வந்தீங்க அப்படின்னா, டாய் ட்ரெயினை பிடிக்கணுன்னா உங்களுக்கு 9:15 வீக்கெண்ட் ட்ரெயினை மட்டும் தான் பிடிக்க முடியும். மார்னிங் 7:15 ட்ரெயினை கண்டிப்பாக பிடிக்க முடியாது. ஏன்னா 7:30க்கு தான் உங்களுக்கு இங்கே ரீச்சே ஆகும் மேட்டுப்பாளையத்தில். ஸோ உங்களால் அந்த ஃபஸ்ட்டு 7:15க்கு கிளம்புற ட்ரெயினை வந்து உங்களால் கண்டிப்பாக பிடிக்க முடியாது, டாய் ட்ரெயினை. எதுக்குன்னா, அந்த ஃபஸ்ட்டு கிளம்புற டாய் ட்ரெயினில் தான் அது வந்து வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி டேஸில் போகும். அதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 295 தான். வீக்கெண்ட் ட்ரெயினில் நீங்கள் போகிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்க அப்படின்னா அங்கே 965 ருபீஸு. 965 ருபீஸ்க்கு ட்ரெயின் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி இனி நம்ம வர்ற பின்னாடி வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போது நாங்கள் உள்ளே அங்கே என்ட்ரி ஆகும்போதுலேயே ட்ரெயினை வந்து ட்ரையல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயினை ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம போக போகிற ஸ்டீம் இன்ஜின். மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் சாப்பாடும் உங்களுக்கு தோதுப்படலை அப்படின்னா நீங்கள் மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு 6 o'clock இல்லைனா 5 o'clock ரீச் ஆகிற ட்ரெயினை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வெளியில் மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் வெளியில் ஒரு 1 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நிறைய ஷாப் இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. மேட்டுப்பாளையத்துக்கு பிஃபோர் 1 hour நீங்கள் 7:15 ட்ரெயினுக்கே பிஃபோர் 1 hour ரீச் ஆகிற மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் ஒரு 1 கிலோமீட்டருக்கு நீங்கள் வெளியில் போய் பாத்ரூம் இல்லைனா சாப்பாடு நீங்கள் எல்லாமே அங்கே ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு இங்கே வந்துடலாம். டாய் ட்ரெயினோட நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கும் போதுலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எதுக்குன்னா, எனக்கு ஃபஸ்ட் டைம் டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதுல எனக்கு கொஞ்சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் டாய் ட்ரெயினில் போனதே கிடையாது. அதனால் உங்களுக்காக முதல்ல டாய் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு சொல்லி மெனக்கட்டு 1 day ட்ரிப் சாட்டர்டே நைட் கிளம்பி சண்டே ஃபுல்லாக ட்ராவல், சண்டே நைட் கிளம்பி மண்டே மார்னிங் 4 o'clock நாங்கள் தூத்துக்குடி ரீச் பண்ணிடலாம். இதுதான் நம்ம டாய் ட்ரெயினோட ஃபுல் வியூ பாருங்கள். டாய் ட்ரெயின் பக்கத்துலேயே ஒரு மியூசியம் இருக்குது.
மேட்டுப்பாளையத்துக்கு 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மும் அதுக்கு பின்னாடி பேக் சைடில் தான் நம்ம டாய் ட்ரெயின் எல்லாமே அங்கே ஷெட் ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே மியூசியமும் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். அங்கே உள்ள என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க, பழைய காலத்தில் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே அங்கே கவர் ஆகிருக்கும். இதோட பெருமை வந்து உண்மையாகவே பிரிட்டிஷ்காரங்களை தான் சாரும், நம்மளை சாராதுன்னு நினைக்கிறேன். இந்த ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம் பற்றி தான் இதில் நம்ம பார்க்கணும். எப்படின்னா நம்மளுக்கு ட்ரெயினில் வந்து 2 சைடு தான் தண்டவாளம் இருக்கும். இதில் வந்து நடுவில் வந்து ஒரு தண்டவாளம் மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னா ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம் மாதிரி. அது நம்ம ஹில்ஸ் மேலே ஏறமிச்சில் ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த எல்லோ கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபீல்டுலேயுமே காமிக்காது, அது எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு டைம் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம் ட்ரெயினில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மி டைம் தான் இருக்கும். நீங்கள் அதனால தான் உங்களுக்கு நான் இதை ஸ்பீடாக நான் போட்டு காமிச்சிருக்கேன். எதுக்குன்னா 9:10க்கு வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம வீக்கெண்ட் ட்ரெயின் வந்து 9:10க்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் உங்களுக்கு டைம் இருக்காது மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம் ட்ரெயினில் வந்தீங்கன்னா. ஸோ அதனால தான் உங்களுக்கு வேகமாக போட்டு காமிக்கிறேன். அந்த காலத்தில் அந்த டெலிஃபோனு, பெட்ரோமாக்ஸ் லைட்டெல்லாம் நான் இங்கே தான் நேர்லேயே பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம கிளம்புற ட்ரெயின் வந்து பக்காவான ட்ரெயின். இந்த டாய் ட்ரெயினில் தான் கிளம்பணும். அது வந்து சாம்பிள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, வண்டி ஓட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம ஒரிஜினலாக ஊட்டிக்கு கிளம்ப போகிற டாய் ட்ரெயின். ஜம்முன்னு இருக்குது. எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயினை வந்து வெளியிலேருந்து பார்க்க செம சூப்பராக இருந்துச்சு. இதோட சிக்கல்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அந்த சிக்கல் எல்லாமே. வெளியிலேருந்து பார்க்க இது வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம் 06171 ஸ்பெஷல் ட்ரெயின், வீக்கெண்ட் ட்ரெயின். ஆக்சுவலாக டாய் ட்ரெயினில் வந்து சீட்டட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுவுமே ஒரு டாய் ட்ரெயின் தான், ஆனால் அது வீக்கெண்ட் ட்ரெயின். இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங்கே 965 ருபீஸ் தான். அங்கே வந்து உங்களுக்கு 295 ருபீஸ்லேயே முடிஞ்சிடும். இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ரிசர்வ்டு. இது ஃபஸ்ட் கிளாஸ் ரிசர்வ்டு வந்து உங்களுக்கு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே சீட் வந்து பார்க்குறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ஒருத்தர் உட்கார்ந்ததுக்கப்புறம் முட்டி வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளி வரும், இன்னொரு சைடும் முட்டி வந்து வெளியில் தள்ளி வரும். இது எப்படி உட்காந்து எப்படி போவாங்கங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆக்சுவலாக இது வந்து 300 ருபீஸ்க்குனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாங்க. 965 ருபீஸ்க்குங்க முச்சில் தான் நமக்கு ஒரு அது கேள்விக்குறி ஆகுது. 965 ருபீஸ்க்கு நம்ம இப்படி கொடுத்து நம்ம அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி ஆகுது. இது வந்து D1 செகண்ட் கிளாஸ் சீட்டிங். இது நம்ம வந்து இங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். D1 செகண்ட் கிளாஸில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். நம்மளோட சிட்டிங் வந்து D148 தான். ஆக்சுவலாக இது ஒரு பஸ்ஸு மாதிரி தான். பஸ்ஸை விட ரொம்ப சின்ன ஸ்பேஸாக தான் இருக்கும். உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. கொஞ்சம் குண்டாக இருந்து வந்து உள்ளே உட்காந்தோன்னா ரொம்ப 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 கஷ்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DL1. மொத்தமே 3 கோச்சஸ் தான். ஃபஸ்ட் கிளாஸு, D1 சிட்டிங்கு, அப்புறம் DL1 ரிசர்வ்டு. DL1 ரிசர்வ்டு வந்து ரொம்ப நெருக்கின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப 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 இங்கே உட்கார கொஞ்சம் கஷ்டம் போல் இருந்துச்சு. வாங்க உள்ள சீட்டை போய் பார்க்கலாம். சீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜான சீட் மாதிரி தான் இருக்கும். டாய் ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப மோசமாயிருமோன்னு நினச்சேன். பட்டு போக போக எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. இதுதான் நம்ம போக போகிற ஃபுல் ட்ரெயின் வியூங்க. நம்ம முன்னாடி ஒரு அண்ணன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா, அவங்களும் தூத்துக்குடி தான். நாங்கள் கடைசியில் போய் பேச முச்சில் தான், கொஞ்சம் அறிமுகமாக முச்சில் தான் தெரிஞ்சது. அவங்களும் தூத்துக்குடி மில்லர்புரத்துலேருந்து தான் வந்திருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த சிக்கல் வந்து என்னென்னா, இப்போ நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா கொஞ்சம் குண்டாக இருந்து கொஞ்சம் உட்காந்துருந்தோம் அப்படின்னா முட்டி கண்டிப்பாக தட்டிடும். ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனை தான். எதுக்குன்னா முட்டி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், வச்சு
அங்கே இறுக்கி சீட்டை ஃபுல்லாக இறுக்கிரும், அந்த அளவுக்கு டைட் ஆயிரும். அப்புறம் லக்கேஜ் வைக்கிறதுக்கும் இடம் இருக்காது. லக்கேஜ் இந்த மேலே தொங்க தான் போடுவாங்க. அந்த கேப்பில் நீங்கள் எல்லா சீனரியும் பார்த்து ரசிக்கணும். இது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்துச்சு. சரி என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு கிளப்பியாச்சு ட்ரெயினை. கிளம்பிட்டோம். இப்போது ஊட்டி மலை ஏற போகிறோம். மக்களே, சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட பிரிட்ஜே வர முடிச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிவர் வியூவாக இருந்துச்சு. ஊட்டியில் நம்ம போகிறதுக்கு முந்தின நாள் வர நல்ல மழை. நம்ம மழைனால சொதப்பிடுமோன்னு வேற பயந்துகிட்டே இருந்தோம். அது சொதப்பவும் செஞ்சுருக்கு. அது நான் உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன். இப்போ இந்த வியூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இன்னும் ஹில்ஸே ஏறலை, மொதல் ஸ்டாப்பே இன்னும் வரல. போக போக நல்ல நேச்சுரல் பியூட்டி, நல்ல எங்கே பார்த்தாலும் மரம் இலை அந்த மாதிரியே தான் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணுற வர ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹில்ஸுக்கு கீழே போகிற மாதிரியே தான் இருக்கும். நம்மளோட மொதல் ஸ்டேஷன் வந்து கல்லாருங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம வருவோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டீம் இன்ஜின்னால் ஒரு அரை மணி நேரம் வந்து அதை பிரேக் பண்ணி அந்த ஆயில் கீல்லாம் செக் பண்ணி மறுபடியும் தண்ணி கிண்ணிலாம் பிடிச்சிட்டு எல்லாமே செட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஒரேடியாக ட்ரெயினை வந்து கண்டினியூஸாக ரன் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அடிக்கடி செக் பண்ணி நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக தான் கூப்பிட்டு போவாங்க நம்மளை. கல்லாருங்கிற ஏரியாவில் வந்து ஏரியா வந்தோடனே அதோட அந்த கல்லாறுலேருந்தே உங்களுக்கு வியூ வந்து நல்ல பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்று விடாமல் நல்லா எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுவாங்க. எதுக்குன்னா மக்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால. அங்கே வியூவை பார்த்தீங்களா, நல்ல மவுண்டெயின் வியூவாக சூப்பராக இருக்கும் பார்க்க. கல்லார்லேருந்து போக போக உங்களுக்கு பயங்கரமான வியூவாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஸ்நாக்ஸு தான் எதுவுமே கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் பாத்ரூம் வந்து எல்லா இடத்துலையுமே, எல்லா ஸ்டேஷன்லையுமே, எல்லா ஸ்டாப்லேயுமே பாத்ரூம் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும். ஆனால் ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அவைலபிலிட்டியாக இருக்காது. நீங்கள் மார்னிங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துடுங்க. மேட்டுப்பாளையத்துலேயே சாப்பிட்டுட்டு அங்கேருந்தே எல்லாமே ஃப்ரெஷ்ஷப் ஆகியே வந்துடுங்க. ஏன்னா இங்கே நிற்கிறது ஃபுல்லாக ஒரு 10 மினிட்ஸ் நின்னாலும் ஸ்நாக்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ குன்னூரில் தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டே வந்துடுங்க. நம்ம உள்ளே போகும்போதுலேயே மக்கள் எல்லாம் கத்தி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அந்த டாய் ட்ரெயினில் உட்காந்து போக கஷ்டமாக இருக்குமேன்னு பார்த்தோம்னா இந்த வியூக்காக மட்டுமே நம்ம டாய் ட்ரெயினில் புக் பண்ணி வந்திருக்கோம். இது நீங்கள் பஸ்ஸில் போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வியூ கிடைக்க வாய்ப்பே இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. ப்ரோ ஸ்பாட்டு தெரியும் போல, கரெக்டாக செல் அடிக்கிங்க. கீழே ஆறு, மேலே பிரிட்ஜு, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ட்ரெயின் மட்டும்தான் போகுது. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் வியூஸ். அப்புறம் தாங்க தெரிஞ்சது, முட்டி இடித்தாலும் பரவாயில்ல, இந்த ட்ரெயினில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நல்லதுன்னு சொல்லி அப்போ தான் எனக்கு தோணுச்சு. ஸ்லோவாக தாங்க போகும் ட்ரெயின், ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். நீங்கள் 9:10க்கு ஏறினீங்கன்னா குன்னூரே உங்களுக்கு 12:30க்கு தான் போகும். அடுத்து ஊட்டி வந்து உங்களுக்கு 2:30 ஆயிரும். 5 மணி நேரம் ட்ராவல். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக போங்க. குன்னூர் போகிற வரைக்கும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வியூ கிடச்சிது அப்படின்னா, சீட்டு கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நீங்கள் லக்கி. குன்னூர் போகிறது வரைக்கும். எதுக்குன்னா குன்னூர் போகிற வர ரைட் சைடில் இந்த மாதிரி வியூவே கிடைக்காது. அங்கிட்டு ஃபுல்லாகவே மரமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட்டு வந்து உங்களுக்கு கிடச்சதுன்னா உங்களுக்கு எங்கேயோ லக் இருக்குது, மச்சம் இருக்குதுன்னு அர்த்தம். லெஃப்ட்டு சீட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்க, இதெல்லாம் லெஃப்ட் வியூ தான். ரைட் சைடில் உங்களுக்கு அந்தளவுக்கு வியூஸ் இருக்காது. இது வந்து நம்மளோட செகண்ட் ஸ்டாப்பு. ஒரு மவுண்டெயின் வியூ மாதிரி இருக்கும். அதில் நமக்கு நிப்பாட்டி மறுபடி அந்த 1/2 அன் ஹவருக்கு செக் பண்ணுவாங்க. அதோட வியூவை பாருங்கள். இப்போ ஆஹா,
நம்மளோட செகண்ட் ஸ்டாப்லேயே எவ்வளோ அழகான வியூ கிடைக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், அந்த அக்காவை பாருங்கள். மேக்ஸிமமாக இந்த ட்ரெயினில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசமில் வந்து எப்படின்னா, அந்த 2 சைடுக்குமே நடுவில் ஒன்று இருக்கும். அது வந்து இந்த பல்சக்கரம் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த ஹில்ஸ் ஏறுறதுக்கு ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லை அப்படின்னா டாய் ட்ரெயின் ஏறுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு குகைக்குள்ளே போயிட்டு இப்போ அந்த ஒரு வியூ வரும் பாருங்க, அந்த வியூக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்க. அந்த மாதிரி இருக்குது நம்மளோட வீடியோ. கழுத்தை ஃபுல்லாக வெளியில் விட்டுட்டேங்க உங்களுக்காக நல்ல வியூ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. என் அண்ணன் நிப்பாட்டிடுவாங்க. அண்ணன் நிப்பாட்டி கொஞ்சம் செக்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரெயினை கிளப்புனா அங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் வந்து லெஃப்ட்டில் உட்காருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இல்லை ரைட் சைடில் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன் இப்போ நம்ம போன ட்ரெயினில் வந்து ரைட் சைடில் இருந்தவங்கெல்லாம் ஒன் செகண்ட் ஜின்னு சொல்லிட்டு நம்மளையும் தள்ளி விட்டு அவங்களும் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு சொல்லி அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அன்லக்கி தான். குன்னூர் வரைக்கும், குன்னூரை தாண்டினதுக்கப்புறம் நமக்கு 2 சைடுமே வியூஸ் நல்லாவே கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும். நம்மளோட 3வது ஸ்டாப் வந்தாச்சு. இங்கேயும் அடிக்கடி இந்த டாய் ட்ரெயினில் இவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் தண்ணி ஃப்ளோ ஆகிறத பார்த்தீங்களா? நம்ம இப்போ வந்திருக்க ஸ்டாப் தான் ஹில்க்ரோவ். ஹில்க்ரோவ்லேருந்து தான் ஹில்ஸ் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஹில்க்ரோவில் உள்ள உங்களுக்கு அந்த நேச்சுரல் பியூட்டியும் நான் காமிச்சிருக்கேன். எந்த எடிட்டிங்குமே கிடையாதுங்க, அப்படியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நமக்கு சில ஸ்பெஷல் கெஸ்ட்டும் நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தாலும் வாங்கி போடுங்க. ஹில்க்ரோவில் வந்து நிறைய மங்கீஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் போட்டிருக்கேன், அதனால் நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த பாத்ரூம் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லா ஸ்டேஷன்லையுமே மேக்ஸிமமாக பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்நாக்ஸ் அவைலபிளாக இருக்காது. இந்த ரன்னிமேடுங்கிற ஸ்டாப்பில் மட்டும் ஒரு பாட்டிமா வந்து மாங்காய் வைப்பாங்க. ரன்னிமேடுங்கிற ஏரியாவில் நம்ம அந்த பாலத்துக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு அருமையான ஆறு ஒன்று ஓடும். பாட்டியம்மா ரொம்ப பசியில் இருந்தேன், ஒரு மாங்காய் வாங்கி கடிச்சு சுப்புன்னு சாப்பிட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதோட அங்கே வியூவை பாருங்கள். மக்களே, உண்மையிலேயே இந்த வியூக்காகவே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் இந்த வியூவை பார்க்க வரலாம். பாருங்கள், கீழே இந்த ஆறு, மேலே மவுண்டெயின். இங்கனக்குள்ளே உண்மையிலே வசிக்கிற மக்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். நம்ம மேலே ட்ரெயின் போகும், கீழே ரோட்டில் அவங்க பஸ்ஸு லாரியெல்லாம் போயிட்டுருக்க மிச்சில் அதை பார்க்க மிச்சிலே ஒரு தனி அழகாக தான் இருக்கும். குன்னூரை நெருங்க 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 தான் உங்களுக்கு ரைட் சைட்லேயும் வியூஸ் கொஞ்சம் கிடைக்கும். இந்த இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குன்னூரை நெருங்க நம்ம பக்கத்தில் ரோட்வேயும் போகும், நம்ம ட்ரெயினும் போகும். ரோட்வேயில் அவங்க வண்டியெல்லாம் போயிட்டுருக்கோம், நம்ம ட்ரெயினில் எங்கிட்டு போகும்போதுல அதை பார்க்குறதுக்கே ஒரு தனி அழகாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் நம்ம டாய் ட்ரெயினை வீடியோ எடுப்பாங்க, நம்மளும் அவங்கள வீடியோ எடுப்போம். ஸோ அது பார்க்குறதுக்கே அது நல்லாயிருக்கும். இந்த டாய் ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னா,
நீங்கள் டாய் ட்ரெயினை புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 மாதம் வரை கண்டிப்பாக உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிரும். 7:15 ட்ரெயினுக்கு புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதனால் நீங்கள் அந்த கரெக்டாக சீசன் டைமில் வந்து ஒரு 4 மந்த்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே நீங்கள் அந்த டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த டேட்டில் உங்களுக்கு போக கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் குன்னூர்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி தான் உங்களுக்கு கிடைக்காது. குன்னூர்லேருந்து ஊட்டி வந்து சில டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் விடாமல் நீங்கள் கண்டிப்பாக 1 டேயும் விடாமல் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 1 டே கண்டிப்பாக கிடச்சிரும். அதில் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். இப்போ நம்ம குன்னூர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகியாச்சு. குன்னூருக்கு மேலே வந்து மரம் விழுந்துட்டனால நம்ம குன்னூர்லேருந்து ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாய் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன்ல, முந்தா நாள் வரை நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே மரம் விழுந்து கிடந்துச்சு அப்படின்னாங்க. ஆக்சுவலாக எங்கள் பிளானுமே குன்னூர் வரை தான் நான் பிளான் பண்ணி இதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். எதுக்குன்னா நம்ம 9:10க்கு ஏறி நம்ம 1 டே ட்ராவல்னால 9:10க்கு ஏறினோம் அப்படின்னா 2:30க்கு தான் அங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க ஊட்டியில். 2:30க்கு மேலே நம்ம 1 ஹவர் மட்டும் அங்கே பொட்டானிக்கல் கார்டனில் சுற்றிட்டு மறுபடியும் உடனே ரிட்டர்ன் ஆகணும் பஸ்ஸில் இறங்கி. ஏன்னா ட்ரெயின் வந்து நைட் வந்து 7:30க்கு. ஸோ நம்ம அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குன்னூர்லேருந்து இப்போ பிளான் பண்ணியிருந்தோம் பஸ்ஸில் போகிற மாதிரி. பரவாயில்ல, ஆண்டவனாக பார்த்தே அவ்வளோ பேர்த்தையும் இறக்கி விட்டுட்டாரு. மரமே அங்கே கீழே விழுந்துட்டு. ஸோ குன்னூரில் இறங்கி நம்ம வெளியில் குன்னூரில் ஆக்சுவலாக ஸ்டாப்பிங் வந்து 3/4 மணி நேரம் நிற்கும். 3/4 மணி நேரம் நிற்கும். ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் கண்டினியூவே ஆனாலும் நீங்கள் வெளியில் வந்தே சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் உள்ளே இருந்து சாப்பிட்டு அவசரப்பட்டு சாப்பிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. நான் குன்னூரில் வெளியில் வந்துட்டு எஸ்ஏபி ஹோட்டலில் தான் வந்து வெளியில் வந்து சாப்பிட்டேன். அங்கே சாப்பாடு பார்த்திங்கன்னா புரோட்டா, முட்டை கிரேவின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து இந்த ஆஃப் ஆயிலில் ஃபுல் ஃபாயில் ஆக்கி அதுக்கப்புறம் 2 திருப்பி மஞ்சூரியன் கிரேவியில் அப்படியே போட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்துச்சு. நம்மளுக்கு நம்ம முட்டை கிரேவி வந்து அவிச்ச முட்டை வச்சு சாப்பிடுவோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் எஸ்ஏபி ஹோட்டல் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் குன்னூர் ஸ்டேஷன்லேருந்து ஊட்டிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டாய் ட்ரெயினில் 7:15 ட்ரெயினுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஊட்டி டு மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட் 3 மாதத்துக்கு அவைலபிளாக இருக்காது. கடைசி நாள் 120வது நாள்னா 119வது நாள் தான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். குன்னூர்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், ட்ரெயின் கிடைக்கும். அங்கேருந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா குன்னூர்லேருந்து ஊட்டி வந்து 2.5 மணி நேரம் தான். நீங்கள் போயும் என்ஜாய் பண்ணிக்கலாம், அங்கேருந்து நீங்கள் ரிட்டர்ன் வந்துருந்தாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். 1 டே ட்ரிப்புன்னா. நீங்கள் இல்லை நான் ஒரு 2-3 நாள் தங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஊட்டி ட்ரெயின்லேயே 5 ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணி ஊட்டி வரை போய் அங்கே போய் நீங்கள் ரூம் ஸ்டே பண்ணி நீங்கள் ஜாலியாக இருந்துக்கலாம். நம்மளோட இப்போது குன்னூர்லேருந்து நம்ம பஸ்ஸில் வந்து இறங்கிட்டோம் ஊட்டிக்கு. குன்னூர்லேருந்து பஸ்ஸில் வந்து 1/2 மணி நேரம் தான் ஆகும். 3/4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து ஊட்டி இறக்கிடுவாங்க. இறக்குனதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம ரிட்டன் வந்துடலான்னு சொல்லி பிளானு. ஸோ நம்ம பொட்டானிக்கல் கார்டன் உள்ளே வந்தாச்சு. பொட்டானிக்கல் கார்டனில் இந்த ஃப்ளவர் இதெல்லாம் வச்சாங்க, ஃப்ளவர் கண்காட்சிலாம் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் உள்ளே போய் பூக்களை ரசிச்சுட்டு கரெக்டாக நம்ம ஒரு 3-3:30க்கெல்லாம் பனி இறங்க ஆரம்பிச்சிட்டு அதோடய வியூவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் நமக்கு போதுமான டைம் இல்லாதனால நம்ம ரிட்டன் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம 1 டே பிளான்ங்கிறனால நம்ம ரிட்டன் கிளம்பியாச்சு. நம்ம ரிட்டன் வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்மளோட மேட்டுப்பாளையம் பஸ்ஸை நம்ம தேடி பார்த்து கடைசியில் ஒரு அருமையான பஸ்ஸை பிடிச்சாச்சு. ஊட்டி பஸ்ஸு மேலே உட்காந்தாச்சுங்க, ஏறி உட்காந்தாச்சு. இப்போ நம்ம கிளம்பிட்டோம், மேட்டுப்பாளையத்துக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, மேட்டுப்பாளையத்தில் வந்து 7:30க்கு ட்ரெயின் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த ஊட்டி டு மேட்டுப்பாளையம் வந்து 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க. ஏன்னா மேட்டுப்பாளையத்தில் வந்து டிராஃபிக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே 1/2 மணி நேரம் பஸ்ஸை நிப்பாட்டி போட்டுருவாங்க. ஸோ அந்த 1/2 மணி நேரம் டைமிங்கையும் பொறுத்து கால்குலேட் பண்ணி கிளம்புங்க. எதுக்குன்னா அங்கே டிராஃபிக் ஆகிட்டு அப்படின்னா ரொம்ப தூரம் நடந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயினை பிடிச்சி ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அந்த டைமிங் கால்குலேட் பண்ணி போங்க. இப்போது ஊட்டி டு மேட்டுப்பாளையம் வந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து 50 ருபீஸ் தான், ஒன்லி 50 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம் ட்ரெயின் வந்து 265, அப் அண்ட் டவுன் 265 + 265.
அதுக்கப்புறம் நீங்கள் டாய் ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 295. அதுக்கப்புறம் பஸ்ஸோட டிக்கெட் வந்து 50 ருபீஸ். இது மொத்த சார்ஜே பார்த்தீங்கன்னா 875 ருபீஸ் தான் வந்திருக்கு. நீங்கள் வந்து பஸ்ஸில் போகும்போதுல வந்து ஹேர்பின் பெண்டை வந்து நீங்கள் ரொம்ப ரசித்து பார்க்கலாம். எதுக்குன்னா அண்ணன் நம்ம வண்டி டிரைவரும் பயங்கரமான டிரைவராக இருப்பார் போல். செமையான ஒரு ஸ்கில்லோட வண்டி ஓட்டினாரு. இப்போ இந்த இங்கனக்குள்ளேயுமே ஒரு சண்டை ஆயிட்டு, இவங்க பஸ்ஸை விடமாட்டேன்னு வண்டி வந்துக்கிட்டே இருந்தனால இவங்க நம்ம அண்ணன் வந்து வண்டியை குறுக்க போட்டு பயங்கர ஹீரோயிசம் பண்ணிட்டாங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீக்கெண்ட் ட்ரெயினில் போனீங்கன்னா அது 965 ருபீஸ். அதில் நீங்கள் போனீங்கன்னா ரூ. 1000 பட்ஜெட்டில் போக முடியாது. ஸோ அப் அண்ட் டவுன் 265 தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் டு தூத்துக்குடி 265 ருபீஸ். ப்ளஸ் டாய் ட்ரெயினோட ரேட் வந்து 295 ருபீஸ். ப்ளஸ் பஸ் டிக்கெட் வந்து ஊட்டி டு மேட்டுப்பாளையம் வந்து 50 ருபீஸ். டோட்டலாக 875 ருபீஸ் வருது. இதில் நீங்கள் சாப்பாடுக்கு நீங்கள் ஒரு 125 ரூபா செலவு பண்ணாலும், மதிய சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் சேர்த்து 125ல உங்கள் எக்ஸ்பென்சிவ்க்கு தக்கன நீங்கள் செலவு பண்ணாலும் ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே உங்கள் ஒன் டே ட்ராவலில் 3 வழி பாதையிலையும் நம்ம ட்ராவல் பண்ணி அழகாக இந்த ட்ராவலை வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கைஸ், நம்மளோட வீடியோ வந்து ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். சாட்டர்டே நைட் வந்து 10:30க்கு நம்ம தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம் கிளம்பிடுறோம். மேட்டுப்பாளையம் வந்து சண்டே மார்னிங் 7:30க்கு ரீச் ஆயிரும். நம்ம 9:10க்கு வந்து தான் டாய் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும் மேட்டுப்பாளையத்துலேருந்து. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்து 9:10க்கு ஸ்டார்ட் ஆகி அங்கே 12:30 ஆயிரும் குன்னூர் போகவே. அப்புறம் குன்னூர்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணி குன்னூர்லேருந்து நம்ம பஸ்லேயே மேலே ஏறிட்டோம். அங்கே ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். அங்கே நம்ம பொட்டானிக்கல் கார்டனில் சுற்றிட்டு நம்ம ரிட்டன் வந்து பஸ்லேயே நம்ம ரிட்டன் வந்து இறங்கியாச்சு. ரிட்டனில் மொத்தமாக ஹேர்பின் பெண்டு, நம்ம டாய் ட்ரெயினில் வந்து டனல், பிரிட்ஜஸ் அவ்வளோத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நம்ம தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம் வந்து நியூ ட்ரெயினையும் கவர் பண்ணிட்டோம். ஸோ மொத்தமாக 3 வழி பாதையும் நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ணி நம்ம ஒன் டே பட்ஜெட்டில் நம்ம வெறும் 1000 ரூபால கவர் பண்ணியிருக்கோம். பஸ் வந்து எங்களை கீழே வந்து கரெக்டாக ஒரு 7:00 வந்து இறக்கி விட்டுருச்சு. நான் சொன்னல அந்த 1/2 மணி நேரம் டிராஃபிக்குங்கிறதுனால. ஸோ அந்த 7 டு அந்த 7:30க்குள்ளே நான் அந்த 1 கிலோமீட்டர் தான் நம்ம மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் டு ரயில்வே ஸ்டேஷன். அங்கே போய் நம்ம 7:30க்கு ஏறி மண்டே மார்னிங் 4:30க்கெல்லாம் நம்ம தூத்துக்குடி ரீச் பண்ணியாச்சு. இதே போல் ஒன் டே ட்ராவலில் மினிமம் பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வேறு எதாவது வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் உங்களை எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய் பாய், see you.